தங்கம் விலை வரலாறு காணாத உச்சம் கண்டிருக்கும் நிலையிலும் விற்பனையில் பாதிப்பு இல்லை என சென்னை தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறியுள்ளார். கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைக்குமாறு அமெரிக்க பெடரல் வங்கியை அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். இதனால் வைப்பு நிதியில் லாபம் கிடைக்காது என்பதால் முதலீட்டாளர்கள் தங்கம் மீது முதலீடுகளை செய்ய தொடங்கியுள்ளதாக சலானி கூறியுள்ளார். எனவே வரும் நாட்களிலும் தங்கத்தின் விலை மேலும் உயரக்கூடும் என்ற அச்சம் காரணமாக பொதுமக்கள் தங்கத்தை வாங்கி வருகின்றனர். எனவே வழக்கம் போல் விற்பனை நடைபெறுவதாக ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றமில்லாமல் ஒரு சவரன் 60,440 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே யானை தாக்கியதில் காங்கிரஸ் பிரமுகர் உயிரிழந்தார். தேவர்சோலை பகுதியைச் சேர்ந்த ஜிம்ஷித் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியாக இருந்தவர். இவர் வெகுநேரமாகியும் வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் தேடியிருக்கிறார்கள். பின்னர் யானை தாக்கியதால் உயிரிழந்து விட்டார் என்பது தெரியவந்துள்ளது. அவரது உடல் கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருவள்ளூர் அருகே தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டது. பிச்சாட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் காரணமாகவும் ஆந்திர காட்டுப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாகவும் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் 10 கிராம மக்கள் அவதியடைந்தனர். தங்கள் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க அவர்கள் கோரியுள்ளனர். சட்டவிரோத ஊடுருவல் நாட்டின் மிக தீவிரமான பிரச்சனையாக மாறியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலக அளவில் வளர்ச்சியடைந்த நாடுகள் பல சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஊடுருவல்காரர்களால் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய ஜெக்தீப் தன்கர், தேசவிரோத செயல்களில் ஈடுபடும் ஊடுருவல்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், இளைஞர்கள் அரசு வேலைகளை மட்டும் நம்பியிருக்காமல் புதிதாக உருவாகியுள்ள வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி தொழில் முனைவோராக மாற வேண்டும் என வலியுறுத்தினார். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பஞ்சாப் மாநில காவல்துறை வழங்கி வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதற்கு ஆம் ஆத்மி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசும் டெல்லி காவல்துறையும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய சதி செய்வதாகவும் ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியிருந்தது. மத்திய அரசின் கீழ் வரும் டெல்லி காவல்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஆணையின்படி கெஜ்ரிவால் மீது நடைபெறும் தாக்குதல்கள் குறித்து கண்டும் காணாமல் இருப்பதாக விமர்சித்துள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு கெஜ்ரிவாலுக்கு பஞ்சாப் காவல்துறை வழங்கிய பாதுகாப்பை மீண்டும் வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு ஆம் ஆத்மி கட்சி கடிதம் எழுதியுள்ளது. இதனிடையே பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற பெயரில் ஆம் ஆத்மி கட்சி ஆதாயம் தேட முயல்வதாக பாஜக கட்சி விமர்சித்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆட்சியில் டெல்லியின் வளர்ச்சி கீழ்நோக்கி செல்வதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விமர்சித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பேசிய அவர், ஊழல் எதிர்ப்பை மையமாக வைத்து தொடங்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி தற்போது ஊழலில் மூழ்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். டெல்லியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பதாக கூறிய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, அனைத்தையும் இலவசமாக்க வேண்டும் என்ற கெஜ்ரிவாலின் திட்டம் அவருக்கு சாத்தியமானதாக மாற்றவே என குறிப்பிட்டார். மிகப்பெரிய பேரிடராக இருக்கும் ஆம் ஆத்மி கட்சி மீது டெல்லி மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வாஷிங்டன் டிசி, லண்டனை போன்று டெல்லியை மாற்றுவதே பாஜகவின் நோக்கம் என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி குறிப்பிட்டார். உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்தும் டிரம்பின் முயற்சியை புட்டின் சீர்குலைப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், ரஷ்யாவின் ராணுவ ஆற்றல் மற்றும் போரை தொடர வேண்டும் என்று புட்டின் விரும்புவதாகவும் கூறினார். மேலும் உக்ரைன் போர் விவகாரத்தில் உலக தலைவர்களை எப்படி கையாள வேண்டும் என புட்டின் முடிவெடுத்திருப்பதாக தனக்கு உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். வரும் காலங்களில் ரஷ்யாவின் சூழ்ச்சி எந்த விதத்திலும் வெற்றி பெறாது என குறிப்பிட்ட அவர், 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் போரை முடிவுக்கு கொண்டுவரவே விரும்புவதாக கூறினார். முன்னதாக உக்ரைன் போருக்கு நிரந்தர தீர்வு காண பேச்சுவார்த்தைக்கு தயார் என அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிபர்கள் தெரிவித்துள்ளனர்.
போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் பிணை கைதிகளின் 2ஆம் கட்ட பட்டியலை ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி இஸ்ரேலை ராணுவத்தைச் சேர்ந்த கரீனா அரிவ், டேனியலா கிவ்போவா, நாமா கெவி மற்றும் லிரி அல்பாக் ஆகிய 4 பேரை விடுவிக்கவிருப்பதாக ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. இவர்களுக்கு ஈடாக 200 பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பினர் வசம் ஒப்படைக்க உள்ளனர். இருதரப்பும் பரஸ்பரமாக விடுவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் பிணை கைதிகளாக பிரிந்து சென்றவர்களை விடுவித்து வருகின்றனர். கடந்த 19ஆம் தேதி இஸ்ரேலைச் சேர்ந்த 3 பேரை ஹமாஸ் அமைப்பு விடுவித்தது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா திருவிழாவில் பிரபல பாலிவுட் நடிகை மம்தா குல்கர்னி துறவரம் பூண்டார். கினர் அகாரா என்ற அமைப்பினர் முன்னிலையில் துறவரம் பூண்ட மம்தா குல்கர்னிக்கு மாய் மம்தா நந்த்கிரி என பெயர் சூட்டப்பட்டது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பின் காவி உடை தரித்து வந்த அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. கின்னர் அகாரா அமைப்பைச் சேர்ந்த பெண் துறவிகள் சேர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து துறவியாக அங்கீகரித்தனர். மத்திய பிரதேசத்தில் புனித தலங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கால பைரவர் கோயிலில் வழங்கப்படும் மதுபான பிரசாதத்திற்கு தடை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்கள் அமைந்துள்ள ஓம்காரேஸ்வரர், மண்டலேஸ்வரர், மகேஸ்வர், சித்திரக்கூடம் உள்ளிட்ட 19 பகுதிகளில் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உஜ்ஜைன் பகுதியில் கால பைரவர் கோயில் பிரசாதமாக மதுபானம் விற்பனை செய்யப்படும் நிலையில் அதற்கு எந்த தடையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலபைரவர் கோயிலுக்கு வெளியே உள்ள கவுண்டர்களில் மதுபான பிரசாதம் தொடர்ந்து விற்கப்படும் என முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் குறைந்தபட்சம் 3 குழந்தைகளையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு கூறியுள்ளது. சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் வினோத் பன்சால் மக்கள் தொகையை உயர்த்துவதற்கு இந்து குடும்பங்களில் பிறப்பு விகிதம் உயர வேண்டியது கட்டாயம் என தெரிவித்துள்ளார். இந்து மதத்தினரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அதற்கு ஒவ்வொரு இந்து குடும்பத்திலும் குறைந்தபட்சம் 3 குழந்தைகளையாவது பெற்றோர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் கூடுதலாக 70 கம்பெனி துணை ராணுவ படைகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. டெல்லி காவல்துறையைச் சேர்ந்த 15,000 காவலர்களும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய இடங்களில் பல அடுக்கு தடுப்புகள் மற்றும் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பம் ஆகியவை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவை தவிர 4000 இடங்களில் கட்டடங்களின் மேல்தளங்களில் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறும் கடமை பாதையின் இருபுறங்களிலும் உள்ள சாலைகள் அனைத்தும் இன்று மதியம் மூடப்பட்டு அங்குள்ள கட்டடங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் முகாமிட்டு குடியரசு தின அணிவகுப்புக்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய அலங்கார ஊர்திகளுடன் அணிவகுப்பில் பங்கேற்க டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆஸ்திரேலிய ஆண்கள் அணியின் புதிய வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளராக ஆடம் கிரிஃபித் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரை வென்ற ஆஸ்திரேலியா அடுத்ததாக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடர் வரும் 29ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடரில் முதலில் டெஸ்ட் போட்டிகளும் அதனைத் தொடர்ந்து ஒருநாள் போட்டிகளும் நடைபெறுகின்றன. டெஸ்ட் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணிக்கு ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். நடிகை கங்கனா ரணாவத் இயக்கத்தில் வெளிவந்த எமர்ஜென்சி திரைப்படத்திற்கு இங்கிலாந்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காலிஸ்தான் ஆதரவாளர்களின் இந்த நடவடிக்கையை மத்திய அரசு கண்டித்துள்ளது.
திரையரங்குகளில் எமர்ஜென்சி படத்தை திரையிடுவதை தடுக்க முயற்சிக்கும் இந்தியா விரோத சதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை இங்கிலாந்து அரசு எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை தேர்வு செய்து பயன்படுத்த முடியாது என்றும் அதனை தடுப்பவர்கள் மீது நடவடிக்கை அவசியம் எனவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அமல்படுத்திய எமர்ஜென்சி காலகட்டத்தை மையமாக வைத்து கங்கனா ரணாவத் நடித்து இயக்கிய இப்படம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வெளியானது.